கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல நோபடி வில் லிசன் டு தம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கூட கேட்கக்கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அவளை பார்த்தா சரி சரி போ அப்படி சொல்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் உலகத்தில். அப்படி சிறுமைப்பட்ட இருக்க மக்களை பார்க்கும்போது அவங்க என்ன தான் சொல்ல வராங்க. நமக்கு ஒரு வேளை ஐயா பார்த்து போங்க, உங்கள் வண்டி டயரு கீழே கல் இருக்குது, காரை எடுக்கும்போது பாருங்கன்னு சொல்லக்கூட அவங்க வந்திருக்கலாம். ஆனால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், அவளை பார்த்தோம் சரி 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 போ அப்படின்வோம். அவங்க என்ன சொன்ன வராங்க கேட்க மாட்டோம். ஆனால் நம்முடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி அந்த கல் மேலே ஏறி இறங்காது. வண்டி ஸ்டார்ட் ஆகுது, போக மாட்டேதுன்னு போய் அப்புறம் பார்த்தா தான் தெரியும். அதைத்தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா, சிறுமைப்பட்டிருந்தாலும் அவங்கள கேட்கக்கூடாது. யூ ஷுட் நாட் லிசன் டு தம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே சிறுமைப்பட்ட வேண்டுதலை கேட்டிருக்க. சிறுமைப்பட்டவங்க சொல்கிறது தான் கர்த்தர் முதல்ல கேட்குறவராக இருக்கிறார். யார் சிறுமையும் எளிமையானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களத்தான் முதல்ல கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கணும். எனவே இங்கே தேவன் சொல்லக்கூடிய காரியம், யார் சத்தத்தை முதல்ல கர்த்தர் கேட்பார் என்று சொன்னால், சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை அவர் கேட்டு அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். அவர் சொல்லக்கூடிய காரியத்தை, அவருடைய வேண்டுதலை, அவருடைய விண்ணப்பத்தை, அவருடைய கவலையை, கண்ணீரை, அவருடைய நெருக்கத்தை, அவருடைய போராட்டத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே தான் அநேக மக்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது பலருடைய வாழ்க்கையில் பிசாசு போராட்டத்தோடு, பிலிசிரிய கட்டுகளோடு, மாந்திரிக கட்டுகளோடு, இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டு மரணத்தோடே எப்பொழுதும் வாழ்ந்தே கொண்டு இருப்பாங்க. எப்பொழுதும் மரண போராட்டத்தோடையே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அந்த மக்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த மக்கள் வாழ்க்கையில் இறங்கி அவர்களை விடுதலை செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துருக்கிறோம். அதே சமயத்தில் பலவிதமான நிலைகளில் வாழ்ந்து, உலக பிரகாரமான நிலைகளில் உயர்ந்து, அதே சமயத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தில் சிக்கிக்கொண்டு அவர்கள் ஆலயத்துக்கு வரும்போது கூட முதல் மரியாதை எனக்கு கிடைக்குமான்ற நிலை தான் வருவாங்க. அவங்கள கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவங்க வாழ்க்கையில் சில காலங்கள் ஆகும். அவர்கள் தங்களுடைய அந்த மேட்டிமையான காரியங்களெல்லாம் தேவ பாதத்தில் போட்டுவிட்ட பின்பு தான் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்த்துருக்கிறோம். எனவே கர்த்தர் இந்த வசனத்தின்படி, கர்த்தாவே சிறுமைப்பட்டது வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். நிச்சயமாய் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் உடைய சமூகத்திலே கர்த்தாவே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், என்மேல் கிருபையாயிருந்து எனக்கு செவி கொடுத்துள்ளும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும்படியாய் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதிவு செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த அருமையான காலவேளையில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே உம்மிடத்தில் வந்து ஜெபிப்பதற்கு கூட அந்த மக்களுக்கு தாவே விருப்பமில்லாதபடி அப்படியே வந்தாலும் தங்களுடைய அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய காரியத்தை, தங்களுடைய மேட்டிமை என்று சொல்லக்கூடிய காரியத்தை அதையே நினைத்து கொண்டவர்களாக ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கும் போது கூட அவங்களுக்குள்ள அந்த தாழ்மை என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்க முடியாது. நான் உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் மேன்மையானவன், உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அவங்க வியாதியாக வந்திருக்கலாம், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். அப்பொழுது கூட அவருடைய வாழ்க்கையில் அந்த பெருமைக்கான காரியங்களை விட்டுவிட இறுதியில்லாத மக்களாய் காணப்படும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தாவே, வேதனையோடு எனக்கு யாரும் கிடையாது என்று சொல்லி கர்த்தாவே தத்தளிப்போடு வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை கேட்டருளி அவர்களை விடுவித்து இந்த இடத்திலிருந்து போகும்போதே ஒரு விடுதலையோடு போக முடியாத காரியத்தை செய்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம்ப்பா. அதுபோல கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கர்த்தாவே சிறுமை என்று சொல்லக்கூடிய, நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி
நான் சிறுமைப்பட்டவள் என்று சொல்லி கர்த்தாவே அந்த நிலையிலே தேவ சமூகத்தை தேடும்போது நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்து எங்களை ஆசீர்வித்து எங்கள் இருதயம் சிறப்பட்டு நாங்களுக்குள்ள வாழ்ந்திருக்க முடியாத காரியத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு இறங்கி இந்த வேண்டுதலை கேட்டு வாழ்க்கையில் அவர்களை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வத்திலும் பிதாவே இயேசுவின் நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே ஆமென். நிச்சயமாக தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இந்த உலக மேன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவ கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் ஆசீர்வாதத்தோடு வாழ கர்த்தர் அருள் செய்வார். காட் பிளஸ் யூ.